ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தெல்மா த யூனிகார்ன். இது வந்து ஓடிடி தளத்தில் கிடைக்குது. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஜார்ட் ஹேஸ் லீன் வேங். ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஜார்ட் ஹேஸ், ஜெருஷா ஹேஸ், ஆரன் பெல்பி. ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வாய்ஸிங் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டானி ஹாவர்ட், வில் ஃபோர்டே. அவர் ஓடி சென்ற கேரக்டர் வச்சு தெல்மாக்கு வந்து பிரிட்டானி ஹாவர்ட்ன்றவங்க கொடுத்துருக்காங்க. ஜான் ஹெட்டர், டேரன் ஹாரிஸ், பெடி சோரடவ், டேவிட் மிஷி. இவங்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. மிஷல் ஜூப்லி, ஷாண்டல் ஆவரி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க ஒரு போனி, அந்த குட்டி குதிரை வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஃபார்மில் இருக்கும்போது ஒரு பெயிண்ட்டு லாரி வந்து போவோம் டேங்க்கு இது. அந்த பெயிண்ட்லாம் அவன் மேலே கொட்டினோடனே அவள் பிங்கி போனி மாதிரி ஆகிடுவா. அவள் கேரக்டர்லாம் வச்சுட்டு ஒரு யூனிகார்ன்ற ஒரு இது வந்துடும். அப்போ அதை வச்சுட்டு அவங்க வந்து ஒரு பேண்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த பேண்டில் இருக்கிறது வந்து ஆப்போசிட் பேண்ட் வந்து நிக்கின்ற ஒரு திமிங்கில குட்டி. அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அவளுக்கும் இவங்களுக்கும் போட்டி நடக்கும். அப்போ அந்த போட்டி நடக்கும்போது ஒரு ஒரு ஸ்டேஜ், ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது இவன் யூனிகார்ன் இல்லை, இந்த தெல்மா வந்து ஒரு யூனிகார்ன் இல்லை, குட்டி குதிரை வந்து நார்மலான குதிரை தான் அப்படின்ட்டு தெரிஞ்சு வந்துடும். அப்படி இருந்தாலும் அந்த ஒரு குருட்டுக்கு ஒரு கேள்வி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு அரக்கன் நடிகர் இருப்பான், அவனும் சப்போர்ட் பண்ணி இவங்க வந்து கடைசியில் பேண்டில் வந்து வின்னாகிறது தான் இந்த படத்தோட கதை. இது வந்து நல்லா ஜாலியாக போச்சு. ஸோ ஓட்டிஸ்ன்ற கழுதை அதெல்லாம் வந்து இந்த போனி இதுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கும் தெல்மாவுக்கு. அந்த பிளாஸாவில் வந்து கடைசியில் வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் படத்தோட கிளைமேக்ஸு. கடைசியில் இவன் வந்து நார்மல் ஃபோனி தான் அப்படின்ற ஒரு குட்டிக்கு குதிரை தான்ன்றது தெரிஞ்சு வந்துடும். இந்த படம் வந்து சின்ன பசங்களோட இந்த சம்மரில் பார்க்கலாம். ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டைம் பாஸிங்காக இந்த படம் இருக்கும். இது ஒரு நல்ல படம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியோட குழந்தைங்கள வச்சு பார்க்கலாம். பெரியவங்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இது தமிழ் டப்பிங்கோட ஈஸியாக கிடைக்குது. இது மஸ்ட் வாட்சபிள் மூவியாக சொல்லலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.